தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாவட்டந்தோறும் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசி வர்றாங்க. 2026 சட்டசபை தேர்தலில் நம்ம யாரோடைய கூட்டணி வச்சா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கருத்துக்களை கேட்குறாங்க. அவ்வப்போது மக்களையும் சந்திக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு யாரோடும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை. அப்புறம் நடிகர் மன்சூர் அலிகான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் கேபி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் இருந்து பேசினாங்க. அப்போ நடிகர் மன்சூர் அலிகானும் வெளியில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட்டணியில் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னு சொல்லி போயிட்டார். அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கு கூட்டணி வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் இது போயஸ் கார்டனுக்கும் அதிமுக அலுவலகத்துக்கும் வரிசையில் நின்ற காலம் போக மன்சூர் அலிகானை வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலவீனப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரத்தையுமே கொடுத்தாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி எல்லா முடிவுகளையும் அவரே எடுக்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வெளியில் என்ன சொன்னார் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு. அந்த எந்த கூட்டணியும் அமைக்கிறதுக்கு ஒரு கட்சி கூட சேரலை. கடைசியாக தேமுதிக சேர்ந்தாங்க. தேமுதிகவுக்கு ஒரு சீட்டுகளை ஒதுக்குனாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதாக சொல்லி எழுதி அதனுடைய கூட்டணி ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் நிறைவடைஞ்சி புதுசாக ஒரு 6 பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 4 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்தாங்க. 2 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தாங்க. இப்போ திமுக என்ன பண்ணாங்க, அவங்களோட கூட்டணி ஒப்பந்தத்தை மீறாமல் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து 3 பேரை திமுக சார்பில் தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுக சார்பில் 2 பேரை தேர்ந்தெடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுத்தே ஆகணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது கொடுக்க மறுத்துட்டார். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த முறை தேமுதிகவுக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்தில் அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீறிட்டார். அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் மாதிரி போட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, தேமுதிகவுக்கு 2026 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு சீட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை வேற வெளியிட்டார். அதை தேமுதிக ஏற்றுக்கிறல. எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு நாங்கள் ராஜ்யசபா ஒரு சீட்டு கொடுக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மக்களின் நம்பிக்கை பெறணும் அப்படின்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிட்டாங்க. தேமுதிகவுமே அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்து வெளியேறினது மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பண்ணார், 2026 தேர்தல் வரைக்குமே தேமுதிக அதிமுக கூட்டணி தொடரும் சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கு தேமுதிக சார்பில் எந்த விதமான மறுப்புமே சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி மீது நிறைய கோபங்கள் இருந்து ஒரு 2 சீட்டு அதிமுகவுக்கு வருது, ஒரு சீட்டு தேமுதிகவுக்கு கொடுக்கணும், தேமுதிகவுக்கு கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் நாங்கள் அதிமுகவுடைய கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தேமுதிக சார்பில் பேசினாங்க. இப்போ செயல் வீரர்கள் கூட்டம், அவங்க கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது இல்லையா, இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதாகத்தான் எழுதி கையெழுத்திட்டு கூட்டணி ஒப்பந்தமே நாங்கள் போட்டோம். ஆனால் இப்போ நம்ம அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கூட்டணியை விட்டு தேமுதிக முழுமையாக விலகிட்டாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக நமக்கு தெரியுது. அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுற கூட்டங்கள்லாம் காசு கொடுத்து கூடுற கூட்டங்கள்
கூட்டங்கள் தான் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா கந்தர்வ கோட்டையில் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இருக்குது. கந்தர்வ கோட்டையில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசி முடிச்சு போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடியோவாகவே இப்போ வெளியில் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எனக்கு 2 கட்டு கொடு, 3 கட்டு கொடு, நான் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தேன், நான் 25 பேரை கூட்டிகிட்டு வந்தேன், நான் வந்து நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் அப்படிலாம் வந்து பேசி ஒரு வீடியோ வந்து வெளியில் வந்தது நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அது வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக கூட்டிகிட்டு வந்த கூட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளை தான் அந்த மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருந்தது. முழுக்க காசு கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை வந்து கூட்டுறாரு. எதனால் அப்படி காசு கொடுத்து கூட்டுறாரு அப்படின்னா, கோயம்புத்தூரில் முதல்ல வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு கிடையாது, மக்கள் யாருமே வந்து கிடையாது, மக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்கு மக்கள் யாரும் வரவும் தயாராகவும் இல்லை. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மேலே அதிருப்தியில் இருந்தார். என்ன கொங்கு மண்டலம்ங்கிறோம், நம்ம கோட்டைங்கிறோம், நம்ம சாதி சனங்கள் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருந்துமே நம்ம வந்து இது மக்கள் வந்து கூட்டம் இல்லையே, என்னையா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மேலே கடுமையாக வந்து பேசியிருக்கிற. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், இப்படியே போனால் நமக்கு வந்து நல்லா இருக்காது, நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம நம்ப மாட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி ஆகணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் பணங்களை இறக்கி மக்கள்கிட்ட காசை கொடுத்து கூட்டங்களை வந்து கூட்ட ஆரம்பித்தாங்க. பணத்துக்காக கூடின கூட்டங்கள் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடி நிற்கிறது. அதையெல்லாம் வந்து ஓட்டாக எந்த காலத்துலேயும் மாறாது. அதை தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பணம் கொடுத்து கூட்டின கூட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேதி போடாமல் தான் நாங்கள் வந்து கூட்டணி ஒப்பந்தம்லாம் வந்து போட்டோம், அவங்களாம் வந்து நம்பிக்கைக்குரியவளாக இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரியவராக இல்லை, அவர் வந்து நம்ம முதுகுலேயே வந்து குத்திட்டாரு, நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் மைந்தன் எங்களுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லி அவருடைய பேரையும் வந்து அந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ என்ன இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேமுதிக வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து 2026 தேர்தலை சந்திக்க தயாராகிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இனிமேல் வந்து போக முடியாது. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை, ஏமாற்றிட்டாங்க. திரும்பி அவங்களோட கூட்டணி வச்சு நம்ம வந்து ஏதாவது தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, நம்மளுடைய கட்சி வந்து பலவீனம் அடையும், நம்மளுடைய தொண்டர்கள் வந்து நம்மளே ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற முடிவில் தேமுதிக வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த முறை வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த என்டிஏ கூட்டணின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே இணைவதற்கான வாய்ப்புகளுமே வந்து கிடையாது. அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிக விலகிருச்சு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது மூலம் நமக்கு தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் நம்பிக்கைக்குரியவராக கிடையாது. அவர் கொடுத்த வாக்குறுதியை என்னைக்கு நிறைவேற்றிருக்கிறாரு? அதாவது தன்னை வளர்த்து ஆளாக்கிய அத்தனை பேர் முதுகலையும் குத்துனவர் தேமுதிகவினுடைய முதுகலை குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? அதான் ஈஸியாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாருந்தா அப்போ யாருக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி? பணத்துக்கு மட்டும்தான் நம்பிக்கையாக இருக்கார். தனக்கு கிடைச்ச பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைக்கிறதுக்காக மாவட்ட செயலாளர்கள், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களுக்கு காசுகளை கொடுத்து அப்படியே தன் பக்கம் நிப்பாட்ட வைக்கிறார். அதாவது பணத்துக்கு விசுவாசமாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்களுக்கோ கட்சியினுடைய தலைவர்களுக்கோ அவர் வந்து விசுவாசமாக இல்லை. இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி போட்டு தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களையும் பேசிட்டு வந்தாலுமே மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்புவாங்களா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அவருக்கு அரசியலில் கடந்து வந்த பாதைகள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மாவாக இருக்கட்டும், திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முதுகுல குத்துனவர். இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, புரட்சித் தலைவர் விதியை மாற்றி அமைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அம்மாவனுடைய பொதுச்செயலாளர் பதவியை அபகரிச்சிருக்கிறாரு. பதவி கொடுத்த சசிகலா அவர்களே நாயே பேயன்னு சொல்லி திட்டிருக்கிறாரு. டிடிவி தினகரன் தான் எங்கள் பொதுச்செயலாளர்னு சொல்லி புகழ்ந்தவரை அவர் 18 எம்எல்ஏக்களை கட்சியை விட்டு சட்டசபை உறுப்பினர் பதவியை விட்டு நீக்கிற அளவுக்கு வேலை செஞ்சுருக்காரு. 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியாக இருக்க காரணமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகலையும் குத்திருக்கிறார். யாருக்குமே அவர் வந்து நம்பிக்கைக்குரிய மனுஷராகவும் இல்லை, விசுவாசத்துக்குரிய ஒரு மனிதராகவும் வந்து கிடையாது அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய எண்ணமாக வந்து இருக்குது.
இப்போ தேமுதிகவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம எதுக்கு போகணும், நம்ம வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்திலையும் அந்த நிர்வாகிகள் வந்து பேசியிருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து காட்டமாக தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, தேமுதிகனுடைய முதுகில் எடப்பாடி பழனிசாமி குத்திட்டார், ராஜ்யசபா சீட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து இருந்தால் எங்களை வந்து ஏமாற்றிட்டாரு, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதை அவருடைய வாக்குறுதியை காப்பாற்றுவார்னு நினச்சோம், ஆனால் எங்களை வந்து ஏமாற்றி துரோகம் பண்ணி முதுகில் குத்திட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருக்கிறாங்க. யாருக்கும் நம்பிக்கையாக இல்லாதவர் தேமுதிகவுக்கு மட்டும் நம்பிக்கை இருப்பார் அப்படிங்கிறது என்ன நம்பிக்கை இருக்குது? எந்த நம்பிக்கையும் கிடையாது. நன்றி, வணக்கம்.